பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வாழும் இந்தோனேஷியாவில் தேர்தல் பிரச்சாரம் ஒன்றின் போது இஸ்லாமியர்களின் புனித நூலான குர்ஆனை நிந்தித்தார் என்ற குற்றச்சாட்டு ஜகார்த்தா ஆளுநர் பாசுகி மீது சுமத்தப்பட்டது. சீன வம்சாவளியைச் சேர்ந்த கிறிஸ்தவ இனத்தவரான பாசுகி இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவின் முதலாவது கிறிஸ்தவ ஆளுநராக கடமையாற்றி வருகிறார். அவோக் என்று பலராலும் அழைக்கப்படும் பாசுகி சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் குர்ஆன் குறித்து தெரிவித்த கருத்துகளுக்கு மன்னிப்பு கோரியிருந்தார். இருப்பினும் பாசுகியை கைது செய்யக்கோரி இந்தோனேஷியாவில் தொடர் ஆர்ப்பாட்டங்களும் வன்முறைகளும் வெடித்திருந்தன. ஆளுநர் பாசுகி திர்கயா பூரணமா நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதனால் பாசுகிக்கு எதிராக கடும்போக்கு இஸ்லாமியர்கள் திரண்டு வந்து கலவரங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் என்பவற்றை நடத்தலாம் என்ற சந்தேகத்தினால் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜகார்த்தா ஆளுநர் மீது நடக்க இருக்கும் இந்த வழக்கு விசாரணை பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் வசிக்கும் நாடான இந்தோனேஷியாவில் மத ரீதியான பதற்றத்தை தூண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.